ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Adobe ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல ஒரு சிம்பிளான டெக்ஸ்ட் அனிமேஷன் வித் மாஸ்கோட எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல ஒரு கம்போசிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்றேன். இப்படி நான் செலக்ட் பண்ணிட்ட பிறகு நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணி நான் டைப் பண்றேன். டெக்ஸ்ட் அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்றேன். ஸோ அப்படி டைப் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டை நான் அலைன் பண்ணிக்கிறேன். இப்படி நான் சென்டரை அலைன் பண்ணிட்டு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட் அனிமேஷன் 2 ஆப்ஷன் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்க டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா மாஸ்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல நியூ மாஸ்க் போங்க. ஸோ இப்படி போன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மாஸ்க் அப்படின்றது எனேபிள் ஆயிடும். இந்த இடத்துல ரைட் சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா அனிமேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு பொசிஷன் அப்படின்றத ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதை பண்ண பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அனிமேட்டர் 1க்கு கீழே பொசிஷன் அப்படின்றது எனேபிள் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷன் பக்கத்துல டாகிள் கீ இருக்கும். இதை நீங்க ஆன் பண்ணிக்கங்க. இப்படி ஆன் பண்ண பிறகு நீங்க இந்த பொசிஷன் நீங்க டவுன் பண்ணிக்கங்க. ஸோ இப்படி பண்ண பிறகு நீங்க இந்த டைம் இண்டிகேட்டரை இப்படி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சுட்டு இப்போ இதை 0 ஆக்கிடுங்க. 0 அப்படின்னு கொடுத்து ஜஸ்ட் என்டர் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் மேலே வந்திருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் இண்டிகேட்டரை ஜஸ்ட் இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ரெஸ்ட் பொசிஷன் வேணும் அப்படின்றதுனால நான் இந்த இடத்துல இருக்க கீ ஃப்ரேமை ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ரெஸ்ட் பொசிஷன் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இந்த டைம் இண்டிகேட்டரை லாஸ்ட் ஃப்ரேம் கொண்டு போயிடுங்க. இப்படி கொண்டு போன பிறகு நீங்க இந்த டெக்ஸ்ட்டை மேலே கொண்டு போயிடுங்க. இதுக்கப்புறம் இந்த டைம் இண்டிகேட்டரை ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் கொண்டு வந்துருங்க. இப்படி கொண்டு வந்த பிறகு நீங்க ப்ரிவியூக்கு போயிட்டு ப்ளே பண்ணி பாருங்க. ஜஸ்ட் டெக்ஸ்ட் அனிமேஷன். ஸோ கைஸ், இது மாதிரி நீங்க ரொம்ப சிம்பிளான டெக்ஸ்ட் அனிமேஷன் வித் மாஸ்கோட பண்ணலாம். கைஸ், இது போல Adobe ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல பேசிக்ல இருந்து அட்வான்ஸான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல மாஸ்டர் லெவல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா லைவ் ஆன்லைன் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.